இன்றைக்கு திணை அரிசியிலேருந்து ஒரு சுவையான சக்கரை பொங்கல் செய்து காட்டப்படும். திணை அரிசியை முதல்ல ஒரு கழுவி 2-3 மணித்தியாலும் ஊற வைக்கணும். இந்த பொங்கலுக்கு தேவையான பயிரையும் ஒருக்கா வறுத்து வைப்போம். தேங்காய் பாலையும் புழிஞ்சு வச்சுட்டு செய்ய துவங்குவோம். இப்போ சர்க்கரையும் கற்கண்டையும் போட்டு சுட வச்சு வடிச்செடுப்போம். இது எடுத்து வச்ச தேங்காய் பாலுக்குள்ளேயே வடிகட்டி அதையும் கலந்து விடுவோம். தண்ணி கொதிச்சிட்டுது. கழுவி ஊற வச்ச அரிசியை போடுவோம். கொஞ்சமாக தேவைக்கேற்ற மாதிரி உப்பு கொஞ்சம் போட்டு விடுவோம். ரவாசி அவிஞ்சிட்டுது. அதுக்குள்ளே வறுத்து வச்ச பயரையும் போடுவோம். சர்க்கரை கலந்து வச்ச தேங்காய் பாலை விடுவோம். நெய்யில் வறுத்து வச்ச கஜு முந்திரியையும் சேர்ப்போம். கடைசியாக கொஞ்சம் வாசத்துக்காக ஏலக்காய் பவுடர் சேர்ப்போம். இதோட கொஞ்சம் நெய்யும் விட்டு எல்லாம் கிளறி போட்டு ரக்கத்தை திணை அரிசி சக்கரை பொங்கல் ரெடி. நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு.